ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் ஒரு புது ரெசிபி தான் காமிக்க போறேன். ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் நான் இன்னைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ சாரி காய்ஸ், லாஸ்ட் மந்த் ஃபுல்லா நான் வெக்கேஷன் ப்ளஸ் என்னால வீடியோவில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ண முடியறதில்ல. பிகாஸ் நான் ஒர்க் பண்றதுனால. ஸோ ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நம்ம வந்து ஒரு ரீச் அவுட் ஆகி நான் வேலையை விட்டுட்டு இதே ஃபுல் டைமா பார்க்கணுன்றது நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆக விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓகேங்களா 1 டீஸ்பூன் அதுலேயே நான் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ அடி பிடிக்கும், அதனால ரொம்ப சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் ஓகேங்களா? இந்த குக்வேர் செட் வந்து நான் வாங்கும் போது ஆக்சுவலி நான் ரொம்ப யோசிச்சேன், காஸ்ட்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளவும் வர்த்து. பாருங்களேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு எப்படி கிண்டுறேன், கொஞ்சம் கூட ஒட்டவே கிடையாது பார்த்துக்கோங்க. குக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெட்டரு, அலுமினியம் நான்ஸ்டிக்லாம் விட. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பீசஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேருந்து வாட்டர் வந்து விடும். ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்த்துக்க வேணாம். இதில் வர வாட்டரே போதும் நம்மளுக்கு, மஷ்ரூம் வந்து லீவ் பண்ணுற வாட்டரே. கேப்சிக்கனும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கேப்சிகன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகனை ஃபுல்லாக போட்டு. கேப்சிகன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு இருக்கும் உடம்புல. ப்ளஸ் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸாவது நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோவை எடுத்து நல்லா பியூரே மாதிரி அடிச்சுட்டு மிக்சியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த டொமேட்டோ வாட்டரே நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பெரிய டீஸ்பூன் தனியா தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேப்சிகன் போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கோங்க. நீங்க எந்த ஃபுட் பண்ணும் போதும் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு காயும் இன்ஃபியூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா லாஸ்டா கொஞ்சோண்டு தூவிக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் நல்லா சாட்டே பண்ணிட்டு ஒரு லிட்டை போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல நீங்க குக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுலேருந்து வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வரும். பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ரசம் சாதம், என்ன ரைஸுக்கு வேணாலும் நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளவும் ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep supporting. Tata, bye bye.